வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்கிற ஆனா பெருசா கவனிக்கப்படாத ஹீரோக்கள் யாருன்னு கேட்டா அது நம்ம சிறுநீரகங்கள் தான். அதாவது கிட்னி. இந்த கிட்னிக்கு ஏதாவது பிரச்சனைனா அது சத்தமா கத்தி நமக்கு சொல்லாது. ரொம்ப சைலண்டா மெல்லிய அறிகுறிகள் மூலமா தான் எச்சரிக்கை கொடுக்கும். இந்த மருத்துவ அலசல்ல அந்த அமைதியான எச்சரிக்கைகளை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். தயாரா? உள்ள போலாம். காலையில தூங்கி எழுந்த உடனே உங்க முகம் வீங்கி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? இல்ல எந்த காரணமும் இல்லாம எப்பவும் ஒரே சோர்வா இருக்கா? இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கற ஒரு சைலண்ட் அலாமா கூட இருக்கலாம். ஆமாங்க, பலரும் ஈஸியா தட்டி கழிக்கிற கிட்னி பாதிப்போட ஆரம்பகால அறிகுறிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா அலச போறோம். சரி, கிட்னி எப்படி பழுதடையுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அது முதல்ல எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க உடம்ப ஒரு பெரிய சிட்டின்னு நினைச்சுக்கோங்க. இந்த சிட்டியில இருக்கிற குப்பைகள் எல்லாம் சுத்தம் பண்ற ஒரு சூப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நம்ம கிட்னி. ஒரு ஆரோக்கியமான கிட்னி என்னென்ன வேலைகளை செய்து தெரியுமா? நம்ம ரத்தத்துல இருக்க நச்சுகளையும் தேவையில்லாத தண்ணியையும் வடிகட்டுறது மட்டும் அதோட வேலை கிடையாது. நம்ம பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, எலக்ட்ரோலைட் அளவை சரியா மெயின்டைன் பண்றது, எலும்புகளுக்கு பலம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை சீராக்குறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் அது செய்யுது. இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இனிமே நான் சொல்ல போற அறிகுறிகளுக்கான சயின்ஸ் என்னன்னு உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகே, இப்போ அறிகுறிகளுக்கு வருவோம். கிட்னி திணற ஆரம்பிக்கும் போது அடிச்சிற முதல் எச்சரிக்கை மணி என்ன தெரியுமா? உடம்புல தேவையில்லாத தண்ணி தங்குறதும் வீக்கமும் தான். நம்ம கண்ணுக்கு நேரடியா தெரியற இந்த முதல் அலாரத்தை பத்தி இப்போ டீப்பா பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஈடிமா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வீக்கம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்போட ஃபில்ட்ரேஷன் பிளான்டான கிட்னியோட செயல்பாடு குறையும் போது உடம்புல இருக்கிற அதிகப்படியான சோடியத்தை அதால வெளியேற்ற முடியாது. இதோட நேரடி விளைவு தான் நம்ம திசுக்கள்ல தண்ணி தேங்கி வீக்கமா மாறுறது. பகலுக்கும் ராத்திரிக்கும் நடுவுல இந்த வீக்கம் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பகல் முழுக்க நீங்க நின்னுட்டே வேலை செய்றீங்கன்னு வைங்களே, புவியீர்ப்பு விசை காரணமா உங்க கால்கள்லயும் பாதங்கள்லயும் வீக்கம் வரும். ஆனா அதுவே நீங்க ராத்திரி படுத்து தூங்கும்போது அந்த திரவம் நேரா உங்க முகத்திலயும் கண்களை சுற்றியும் போய் தேங்கிடும். காலையில எழுந்ததும் முகம் வீங்கி இருக்க இதுதான் மெயின் ரீசன். இது நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வெளியில தெரியற இந்த வீக்கத்தை தாண்டி நம்ம டெய்லி பாத்ரூம் போகும்போது கவனிக்க தவறுன சில விஷயங்களும் இருக்கு. சொல்லப்போனா கிட்னி பிரச்சனைய ரொம்ப சீக்கிரமா காட்டி கொடுக்கற சுட்டிக்காட்டே இதுதாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஃபில்டருக்கும் டேமேஜ் ஆன ஃபில்டருக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கிட்னி நச்சுகளை மட்டும் அழகா வடிகட்டிட்டு உடம்புக்கு தேவையான புரதங்களையும் ரத்த அணுக்களையும் பத்திரமா உள்ளே வச்சுக்கும். ஆனா அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகும்போது அது லீக் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்? உங்க சிறுநீர்ல ரொம்ப அதிகமா நுரையோ இல்ல குமிழிகளோ வந்தா அது புரதம் கசியறதையும், அதுவே கொஞ்சம் பழுப்பு அல்லது சிவப்பு கலர்ல இருந்தா ரத்தம் கசியறதையும் குறிக்குது. சரி, இப்ப உடம்புக்கு வெளியே நடக்கிறத பார்த்தோம். ஆனா உடம்புக்கு உள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்கள் எப்படி எதிர்பாராத வலிகளா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி பாப்போம். யூரேமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. கிட்னியால நச்சுகளை வெளியேற்ற முடியாதப்போ யூரியா மாதிரியான கழிவுகள் எல்லாம் ரத்தத்திலேயே தங்கி நேரா நம்ம செரிமான மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிடும். காலையில எந்திரிச்ச உடனே எந்த காரணமும் இல்லாம குமட்டலும் வாந்தியும் வரதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான சயின்ஸ் இதுதாங்க. நம்மள பல பேர் ஸ்கின் ட்ரையா இருந்தா அத சாதா அலர்ஜினும், கால் சுண்டி இழுத்தா அது சோர்வுனால வந்த தசைப்பிடிப்புன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க கிட்னில ஏற்படுற எலக்ட்ரோலைட் மற்றும் தாதுக்களோட சமநிலையின்மையால வர எமர்ஜென்சி அலராமா கூட இது இருக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமான மறைமுகமா வர எச்சரிக்கைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட வலிகளை எல்லாம் மக்கள் பெரும்பாலும் அட இன்னைக்கு ரொம்ப வேலை அதான் உடம்பு வலிக்குது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி ஒரு டேஞ்சரஸான சைக்கிளா மாறுதுன்னு கவனிங்க. நார்மலா நம்ம ரத்தத்துல இருக்கிற உப்பு அளவை கண்ட்ரோல் பண்றதே கிட்னி தான். அந்த வேலை தடைபடும் போது உடம்புல உப்பு அதிகமா சேர்ந்து பிளட் பிரஷர் எகிரிடுது. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அடிப்பட்ட கிட்னிகள் சில ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணி பிளட் பிரஷரை இன்னும் ஏத்தி விட்டுடும். இது உண்மையிலேயே ஒரு மிக மோசமான சுழற்சி. குறிப்பா அதிகாலையில வர கீழ்முதுகு வலிய ஏதோ தப்பா படுத்துட்டோம் அதான் தசைப்பிடிப்பு அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. இது கிட்னில இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கோ இல்ல கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கோ ஒரு தெளிவான எச்சரிக்கை மணியா இருக்கலாம். உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கற இந்த வலிய ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீங்க. கிட்னி பிரச்சனைகள் எவ்வளோ சைலண்டா தந்திரமா நம்மள அட்டாக் பண்ணுன்றத இந்த லிஸ்ட் உங்களுக்கு காட்டும். எப்பவும் சோர்வா இருக்கிறது, மூச்சு வாங்குறது, பசியே எடுக்காதது, வெயிட் குறையிறது, அப்புறம் சரியா தூக்கம் வராதது, இது எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா டேக் இட் ஈஸியா எடுத்துப்போம் இல்லையா? ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கிட்னி பிரச்சனையோட சைலண்ட் அலாரமா இருக்கலாம்.
சரிங்க, உடம்பு கொடுக்கிற எச்சரிக்கைகளை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்ப இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாப்போம். இந்த அறிகுறிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நாமே நமக்கு டாக்டர் ஆகிடக்கூடாது. சரியான மருத்துவ உதவியோட நம்மள நாமளே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். கிட்னி பாதிப்பு ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த முக்கியமான டெஸ்ட்களை நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிளட் பிரஷர் செக் பண்றது, சிறுநீர்ல புரோதம் அல்லது இரத்தம் லீக் ஆகுதான்னு பாக்குற யூரின் டெஸ்ட், அதுக்கப்புறம் வடிகட்டும் திறனை அளவிடுற கிரியாட்டினின் மற்றும் எலக்ட்ரோலைட் டெஸ்ட், இதெல்லாம் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. கிட்னி நோய்கள் ரொம்ப ஆபத்தான கட்டத்தை எட்டுற வரைக்கும் எந்த ஒரு பெரிய சத்தத்தையும் எழுப்புறதே கிடையாது. அது பாட்டுக்கு ரொம்ப சைலண்டா உங்களுக்கு தெரியாமலேயே அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். சரி, ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கான மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை நீங்க கடைசியா எப்ப செஞ்சீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விழிப்போட இருப்போம், நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.